நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. கர்த்தர் நல்லவர். இந்த சாயங்கால வேளையில கூட ஆண்டவருடைய இந்த 2 காலங்களிலே இந்த கர்த்தருடைய பாடு மரணத்தை தியானிக்கிற ஒரு கூட்டமாக முதலாம் நாள் கூட்டம் இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையில மீண்டுமாக ஆண்டவருடைய கல்வாரி அன்பை இன்னைக்கு மாத்திரமல்ல 365 நாளும் நம்ம நினைக்கணும். அவருடைய கல்வாரி அன்புதான் நம்மை கரை சேர்க்கும் என்பதால் ஒரு நல்ல ஒரு பாடல், ஒரு அர்த்தம் நிறைந்த ஒரு பாடல்.
சங்கீதம் 7வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிப்போம். சத்துரு சிங்கம் போல் என் ஆத்துமாவை பிடித்துக் கொண்டு போய் விடுவிக்கிறவன் இல்லாமையால் அதை வீணாக்கும்படிக்கு என்னை தப்புவியும். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். தேவன் இந்த நாட்களிலே பரிசுத்த வார்த்தை தேவன் வழிநடத்துவாராக. ஒரு விஷய கண்களை மூடி தேவனை நோக்கி பார்க்கலாம். அன்பின் நல்ல பிதாவே, அப்பா, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டது நல்ல வேலைக்காக உங்களை துதிக்கின்றோம், ஸ்தோத்திக்கிறோம் தகப்பனே. அப்பா, எங்க மூலியமா நீங்க வார்த்தையை பேசுன தகப்பனே, தேவனே அப்பா, இந்த வார்த்தை தகப்பனே எங்களுக்கு உற்சோச்சனகாரமா இருக்க தகப்பனே. அப்பா, எங்களை முன்னுரிமாய் தகப்பனே, அப்பா, ஆவிக்குரிய விதத்துல தகப்பனே எங்களை வழிநடத்த தேவனை கிருபையை பாராட்டுவீராக தகப்பனே. அப்பா, உங்க கருத்துல ஒப்பு கொடுக்குறேன் இயேசுவே. அப்பா, நீரை பாதுகாத்து வழிநடத்துவீராக இயேசுவின் நாமத்தினால ஜெபம் நடத்துகிறோம். ஆமென். அதை வாசிப்போம். சங்கீதம் 7:2. சத்துரு சிங்கம் போல் என் ஆத்துமாவை பிடித்துக் கொண்டு போய் விடுவிக்கிறவன் இல்லாமையால் அதை வீணாக்கும்படிக்கு என்னை தப்புவியும். பீறாதபடிக்கு என்னை தப்புவியும். இந்த நாட்கள்ல சத்துரு நம்மள என்ன பண்ணிருக்கானா, ஒரு பாவத்து நிமித்தமாக அவன் நம்மளை போட்டு கட்டி வச்சிருக்கான். இதுல இருந்து நம்ம இதுல இருந்து நம்ம வெளியே வர, இதுல இருந்து நம்ம மீட்ட நம்ம என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஒரு காரியமா நம்ம பார்த்துட்டு வரலாம். சத்துரு நம்மள வியாதினால கட்டி வச்சிருக்கான், வறுமையினால கட்டி வச்சிருக்கான், இன்னும் சொல்லலாம் சில பாவத்தினாலையும் கட்டி வச்சிருக்கான். ஒண்ணுன்னா நம்ம பார்த்துட்டு வரலாம். சத்ருவுக்கு யார கடைசி நாட்கள்ல நம்ம இருக்கோம், சத்ருவுடைய நாட்கள்ல இருக்கோம். அவனுடைய காரியம் ரொம்ப அதிகமா இருக்கும். இத பாவத்திலிருந்தெல்லாம் நம்ம மீட் வரணும்னா தப்பிவிக்கிறவன் எவன் அப்படின்னு தேவனுடைய பக்தன் நீங்க கேட்கலாம். தப்பிவிக்கிற ஒரே ஒருவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சங்கீதம் 91:14 வாசிப்போம். அவன் என் இடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பாராம். நம்ம என்ன பண்ண வேண்டுமா? அவரை நேசிக்க வேண்டும். கர்த்தர் மேல நம்ம என்ன பண்ண வேண்டும்? அன்பு செலுத்த வேண்டும். அவரை நேசிச்சாலே போதும், அவரை நம்ம என்ன பண்ணுவாராம்? விடுவித்து உயர்ந்த அடைக்கலத்துல தேவன் நம்மளை வைக்கிறவராய் இருக்கிறார். நீ எப்பேற்பட்ட பாவியா இருக்கலாம், எப்பேற்பட்ட பாவமா செஞ்சிருக்கலாம். ஆனா நீ என்ன பண்ண வேண்டுமா? அவரை நேசிக்க வேண்டும். அவரை நேசிச்சா நம்மள என்ன பண்ணுவாராம்? உயர்ந்த அடைக்கலத்துல தேவன் நம்மளை வைக்கிறவராக இருக்கிறார். ஜெரமியா 5:25 வாசிப்போம். உங்கள் அக்கிரமங்கள் இவைகளை விலக்கி உங்கள் பாவங்கள் உங்களுக்கு நன்மை வரவிடாது இருக்கிறது. உங்களுடைய பாவங்கள் உங்களுக்கு நன்மை வரவிடாது இருக்கிறது. உங்களுக்கு நன்மை வரலனா, உங்களுக்கு ஏதோ ஒரு குட் நியூஸ், ஒரு நல்ல காரியம் வரலனா, அதுக்கு நீங்க சுதாரித்து பார்த்தோம்னா என்ன பிரச்சனையா இருக்குன்னா, நம்மளுடைய பாவம் அதை தடுக்கிறதா இருக்கு. நம்ம பாவம் நம்மளை தடுக்குதுன்னா நம்ம என்ன பண்ண வேணும்னா கர்த்தர் மேல அன்பு செலுத்த வேண்டும். கர்த்தர் மேல அன்பு நம்மளுக்கு ரொம்ப குறைவா இருந்தா, கர்த்தர் மேல நம்ம கர்த்தரை மறந்துட்டோம்னா அவரும் நம்மளை மறந்துடுவார். அதான் தேவனுடைய வாக்கியம் சொல்லுது. உங்களுக்கு ஒரு நல்ல காரியம் உங்க குடும்பத்துக்கு வராம இருக்கலாம், ஒருவேளை உங்க பிசினஸ்க்கு வராம இருக்கலாம். ஆனா நீங்க என்ன பண்ண வேண்டும்னா தேவன் மேல அன்பு செலுத்துவாங்களா இருக்க வேண்டும். நீதிமொழிகள் 10:12 வாசிப்போம். பகை விரோதங்களை இருக்கும், அன்போ சகல பாவங்களையும் மூடும். பகை விரோதங்களை இருக்கும், அன்போ சகல பாவங்களை மூடும். பாவம் அதிகமா இருந்தா நம்ம கிட்ட என்ன வேணும்? தேவனுக்கு நம்ம அன்பு செலுத்துறவங்களா இருக்க வேண்டும். அன்பு செலுத்துறவங்களா இருந்தா சகல பாவத்திகளை அது மூடுறதா இருக்கிறது. நம்ம கிட்ட அன்பு இருந்தா போதும், அது நம்ம எல்லா விதமான பாவத்தை அது மூடுறதா இருக்கிறது. முதல் பேதுரு 4:8 வாசிப்போம். ஃபர்ஸ்ட் பீட்டர் 4:8. தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், இருமனம் உள்ளவர்களே, உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவரிடத்தில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாய் இருங்கள். அன்பு திரளான பாவங்களை மூடும். திரளான
பாவங்களை மூடும். நம்ம கிட்ட பாவம் திரளா இருக்கலாம், கையை வச்சு நம்ம கணக்கு போடாம கூட இருக்கலாம். ஆனா இது எல்லா பாவத்தையும் என்ன மூடும்னா அன்பு, தேவன் மேல நம்ம வச்சிருக்க அன்பு, இது எல்லாத்தையும் அது மூடுறதா இருக்கின்றது. நம்ம கிட்ட ஒருவேளை நம்ம ஒரு பாவியா இருக்கலாம், நம்ம பாவம் பண்ணிட்டு இருக்கலாம். ஆனா தேவன் மேல நம்ம அன்பு செலுத்துறோம்னா எல்லா விதமான இருக்கிற சகல பாவத்தையும் அது அன்பு மூடுறதா இருக்கிறது. இங்க நம்ம பார்க்கிறோம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 36, 37. பரிசேயரில் ஒருவர் தன்னுடனே போஜனம் பண்ண வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார். அவர் அந்த பரிசேயருடைய வீட்டில் பிரவேசித்து பந்தியிருந்தார். அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீ அவர் பரிசேயர் வீட்டிலே பந்தியிருந்ததை அறிந்து ஒரு பரணியில் பரிமள தைலம் கொண்டு வந்து அவருடைய பாதங்களில் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினாள். இங்க நம்ம பார்க்கிறோம், அவர் பேர் என்ன பேரா? பாவியான ஸ்ரீ. இது யார் பேர் வச்சிருக்கிறது? அவன் பேரு பாவியான ஸ்ரீ. இங்க வந்து இயேசு கிறிஸ்துவ ஒரு பரிசேயர் என்ன பண்றார்? இயேசு கிறிஸ்துவ சாப்பிட ஒரு வீட்டுக்கு கூப்பிடுறார். அவரும் அந்த வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்தோடனே அவருடைய பின்னாடி ஒரு பாவியான ஸ்ரீ நின்று கொண்டுட்டு இருக்கா. அவ பாவியான ஸ்ரீ நின்று கொண்டுட்டு இருந்து அவ நின்றுட்டு அழுதுட்டு இருக்கா. நான் அநேக பாவத்தை செஞ்சிருக்கேன், இப்ப இயேசப்பா பின்னாடி வந்து நிக்கிறேன். இப்ப வந்து இத நின்று கொண்டுட்டு இருக்க இத பாவியான ஸ்ரீய வந்து இத பரிசேயர் பார்க்கிறாரு. அந்த கீழ வசனத்தை வாசிப்போம். அவரை அழைத்த பரிசேயர் கண்டபோது இவர் தீர்க்கதரிசியாய் இருந்தால் தம்மை தொடுகிற ஸ்திரீ இன்னாள் என்று இப்படிப்பட்டவள் என்றும் அறிந்திருப்பார். இவள் பாவியாய் இருக்கிறாளே என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான். இப்ப என்ன பண்றாரா? இயேசு கிறிஸ்து வந்து இந்த பரிசேயரும் பார்த்து அவரும் அதை பார்த்துட்டு அவர் கேட்கிறார், ஒரு பாவியான ஸ்திரீ எப்படி இயேசு கூட பேசலாம்? இவர் ஒரு தீர்க்கதரிசியா இருக்காரு, இவருக்கு இது கூட தெரியலையா? இவர் பாவியான ஸ்திரீ, இவ வந்ததே இங்க அதிகம், எப்படி அவரோட பேசலான்னு இவங்க பரிசேயர் கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு இயேசு கிறிஸ்து என்ன பதில் தராருன்னு நம்ம பார்க்கலாம். அதான் லூக்கா 7:38 வாசிப்போம். அவருடைய பாதங்களில் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினாள். இந்த பரிமள தைலத்தை பூசினார். இங்க வந்து அது கீழே வாசிங்க. அவரை அழைத்த பரிசேயன் அதை கண்டபோது இவர் தீர்க்கதரிசியாய் இருந்தால் தம்மை தொடுகிற ஸ்திரீ இன்னாள் என்றும் இப்படிப்பட்டவன் என்றும் அறிந்திருப்பார். இவள் பாவியாய் இருக்கிறாள் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டார். இப்ப வந்து இங்க சொல்றா, இவன் வந்து ஒரு பெரிய பாவியா இருக்கா. அவன் பாரிசி அவனுக்குள்ளேயே அவன் நினைச்சிருக்கான், அவன் வந்து ஒரு பெரிய பாவியா இருக்கா. இவர் வந்து இயேசு முன்னாடி வந்து பேசுறாரு, இயேசு கிட்ட வந்து இது மாதிரி பண்றாரு அப்படின்னு சொல்றான். அதுக்கு இயேசு கிறிஸ்துவானவர் என்ன பதில் தந்திருக்கார்? கீழ வசனத்தை வாசிப்போம். அவனை நோக்கி, சீமோனே, உனக்கு நான் ஒரு காரியம் சொல்ல வேண்டும் என்றார். அதற்கு அவன், போதகரே, சொல்லும் என்றான். அது கீழ வாசிங்க. அப்பொழுது அவர், ஒருவரிடத்தில் 2 பேர் கடன்பட்டிருந்தார்கள். ஒருவர் 500 வெள்ளிக்காசும் மற்றவர் 50 வெள்ளிக்காசும் கொடுக்க வேண்டியதாய் இருந்தது. கொடுக்க அவர்களுக்கு நிர்வாகம் இல்லாத போது இருவருக்கும் கடனை மன்னித்து விட்டான். இப்படி இருக்க அவர்களில் எவன் அவரிடத்தில் அதிக அன்பாயிருப்பான்? அதை சொல் என்றார். சொல் என்றார். இங்க நம்ம என்ன பார்க்கிறோம்னா, இயேசு கிறிஸ்துவானவர் வாசிங்க. அதனால் நான் உனக்கு சொல்கிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான் என்று சொல்லி, மன்னிக்க வேண்டும். 7:44 வாசிங்க. இயேசு கிறிஸ்துவானவர் என்ன சொன்னார் பார்க்கலாம். சீமோன் பிரதியுத்தரமாக 44 ஸ்திரீயினிடமாய் திரும்பி சீமோனை நோக்கி, இந்த ஸ்திரீயை பார்க்கிற
மரியாயே, நான் உன் வீட்டில் பிரவேசித்தேன், நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை. இவளோ கண்ணீரினால் என் கால்களை நனைத்து தன் தலைமயிரினால் அவைகளை துடைத்தாள். பரிசேயை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், நீயோ என் வீட்டுக்கு அழைத்த, உணவு சாப்பிடுறதுக்காக டின்னருக்காக என்ன கூப்பிட்ட, ஆனாலும் நீ என்ன கால் நனைக்க கொஞ்சம் கூட தண்ணி தரவில்லை, என் தலைக்கு எண்ணெய் வைக்கவில்லை, என்னை கட்டி பிடித்து முத்தம் தரவில்லை. ஆனா இந்த ஸ்திரீயோ என்னுடைய கீழே வாசிப்போம். நீ என்னை முத்தம் செய்யவில்லை. இவளோ நான் பிரவேசித்தது முதல் என் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்தாள். நீ என் தலையில் எண்ணெய் பூசவில்லை. இவளோ என் பாதங்களில் பரிமள தைலம் பூசினாள். ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான் என்று சொல்லி அவளை நோக்கி, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். இங்க நம்ம பார்க்கிறோம், யூதர்களுடைய கலாச்சாரம், யாருன்னா ஒருத்தர் வீட்டுக்கு கூப்பிட்டா அவங்க பாதத்துக்கு கால் தடவ தண்ணி தரணும், அவங்க தலைக்கு நம்ம எண்ணெய் வைக்கணும், எண்ணெயை வச்சு அவங்களை கட்டி பிடிச்சு அவங்களை முத்தம் தரத்துல வீட்டுக்கு கூப்பிடணும். ஆனா இந்த பரிசேயர் என்ன பண்ணா, அதெல்லாம் எதுவுமே பண்ணாம ஒரு பாவியான ஸ்ரீ ஆண்டவர் பின்னாடி உட்காந்துக்கிட்டு அவன் நின்றுகிட்டு அவன் அழுதுட்டு இருக்கான். அது அலைய பார்த்து இவன் கேட்கிறான், இவன் பாவியான ஸ்ரீக்கும் கடவுளுக்கும் என்ன சம்பந்தம், இவர் ஒரு தீர்க்கதரிசி தானே, இது கூட கண்டுபிடிக்க முடியாதா அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு ஆண்டவர் என்ன சொல்றார், நீ உன் வீட்டுக்கு அழைச்ச என் காது கழுவ நீ கொஞ்சம் கூட தண்ணி தரல, என் தலைக்கு நீ என்ன வைக்கல, ஆனா என் கண்ணத்துக்கு நீ ஒரு முத்தம் கூட தரல. ஆனா அந்த பாவியான ஸ்ரீயோ அவருடைய கண்ணீர்னால என் பாதத்தை நனைத்தா. ஆனா அவ எடுத்துட்டு வந்த அத இங்கிலீஷ்ல பார்த்தா ஆயின்மெண்ட் போட்டிருக்கு, அதை என் தலையில தடவி இருக்கா. ஆனா நீயோ எனக்கு ஒண்ணு கூட பண்ணவே இல்லை. ஆனா அவ பாவியான ஸ்ரீதான், அவகிட்ட அநேக பாவம் இருக்கலாம். ஆனா அவ என்ன பண்ணிருக்கா, அன்பு செலுத்திருக்கா. அவ அன்பு செலுத்ததுனால இவ ஒரு பாவியா இருந்திருக்கா. அநேக பாவம் இருந்திருக்கலாம், ஆனா அந்த பாவம் எல்லாம் மன்னிக்கப்பட்டது. இத பாவியான ஸ்ரீ யாருன்னா நம்ம பார்க்கிறோம், யோவான் 11:1-2. மரியாளும் சகோதரியாகிய மார்த்தாளும் இருந்த பெத்தானியா கிராமத்தில் உள்ளவனாகிய லாசரு என்னும் ஒருவன் வியாதிப்பட்டிருந்தான். கர்த்தருக்கு பரிமள தைலம் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தவள் அந்த மரியாளே. அவனுடைய சகோதரன் ஆகிய லாசரு வியாதியாயிருந்தான். இவன் யாரா இருக்கா, பெத்தானியா மார்த்தாவா இருக்கா. அவ பேர் என்ன பேரு, பெத்தானியா மரியாவா இருக்கா. இவன் பேரு பெத்தானியா மரியா. இவருக்கு என்ன இருக்கு, பெரிய பாவியா இருக்கா. பைபிள் என்னன்னு சொல்லி கூப்பிடப்படுதுன்னா பாவி அப்படின்னு இவள சொல்லி கூப்பிடப்படுது. அநேக பாவத்தை செஞ்சிருக்கலாம், ஆனாலும் என்ன பண்ணிருக்கா, தேவன் மேல அன்பு செலுத்திருக்கா. அது அன்பு இருந்ததுனால இவகிட்ட இருக்க அநேக பாவம் அது என்ன பண்ணிருக்கப்பட்டிருக்கு, மன்னிக்கப்பட்டிருக்கு. நம்மளும் இந்த நாட்களில ஒருவேளை அநேக பாவமா நம்ம செஞ்சிருக்கலாம். ஒருவேளை நம்ம இருதயத்துல தெரிஞ்சோ தெரியாமலையோ நிறைய தப்பு பாவத்தை பண்ணிருக்கலாம். ஆனாலும் நம்ம தேவன் மேல அன்பு செலுத்தும் போது அந்த பாவம் எல்லாம் மூடப்படும். தேவனை நம்ம உண்மையாய் அதிகமாய் நம்ம நேசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 15:9 வாசிப்போம். பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாய் இருக்கிறேன். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். பிதா என்னில் அன்பா இருக்கிறபடியா அவரும் நம்ம இடத்துல அன்பா இருக்கா. அவருடைய அன்புல நம்ம என்ன பண்ண வேண்டுமா, நிலைத்திருக்க வேண்டும். அப்படி இப்படி மாறி போயிடக்கூடாது, தப்பி தவறி நம்ம போயிடக்கூடாது. நிலைத்திருக்க வேண்டுமா, இருக்க வேண்டும். தேவனுடைய அன்பு மேல நம்ம நிலைத்திருக்க வேண்டும். தேவன் மேல நம்ம உண்ணுமாய் அன்பு செலுத்த வேண்டுமா இருக்கிறது. யோவான் 15:13 வாசிப்போம். ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. ஒருவரிடத்திலும் இல்லை. அவர் நமக்காக என்ன தந்திருக்கார், ஜீவனை தந்திருக்கார். எதுக்காக தந்திருக்கார், நம்ம ஃப்ரெண்டா நினைச்சு நமக்காக அவர் என்ன தந்திருக்கார், ஜீவனை தந்திருக்கார்.
யாருன்னா உதவி கேட்டா அவர் சீக்கிரமா பண்ண மாட்டோம். அதான் நம்ம நண்பர் கேட்டா ரொம்ப சீக்கிரமா ஃபாஸ்டா நம்ம பண்ணிடுவோம். ஆனா இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிருக்கா, நம்மளெல்லாம் நண்பர்களா நினைச்சு அவருடைய விளைவிருந்த அன்பை, அவர் விளைவிருந்த உயிரை நமக்காக தந்திருக்கார். இங்க நம்ம பார்க்கிறோம், அதே யோவான் 10:10 நம்ம பார்க்கிறோம். அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். நானோ அதுக்கு ஜீவன் உண்டாக்கவும் அதுக்கு பரிபூரணம் பண்ண தேவன் வந்திருக்கார். ஒருவேளை திருடன் நம்ம கிட்ட வரலாம், வந்து நம்ம கிட்ட இருக்கிற சமாதானத்தை பிடிக்கலாம், நம்ம கிட்ட இருக்க அன்பை பிடிக்கலாம், நம்ம கிட்ட இருக்கிற எல்லாத்தையுமே பிடிக்கலாம். ஆனா எதுவுமே இல்லாம ஆயிடலாம். ஆனா தேவன் நமக்காக ஜீவனை தந்தவர் வந்திருக்கார். உன்னையும் என்னையும் அவர் என்னன்னு சொல்லி கூப்பிடுறார், ஸ்நேகிதியே, ஸ்நேகா, ஃப்ரெண்ட்னு சொல்லி அவர் நம்மளை கூப்பிடுறார். அப்ப நம்ம இங்க பாக்குறோம், யோவான் 15:13 பாக்குறோம், அவர் நமக்காக உயிரை தந்திருக்கார். இந்த நாட்கள்ல கல்வாரி அன்பை அவர் நம்ம மேல வச்சிருக்கார். நம்ம உண்மையை பார்க்கலாம். யோவான் 1:2-15 நம்ம பார்ப்போம். உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. நம்ம என்ன பண்ண வேண்டுமா, உலகத்தில் இருக்க அன்பு நம்ம கூறக்கூடாது. உலகத்தில் இருக்க அன்பு நம்ம செலுத்தக்கூடாது. ஒருவேளை நம்ம உலகத்தில் காரியத்தின் மேல அன்பை செலுத்தினா, உலகத்தின் மேல நம்ம அன்பை செலுத்தினா, பிதாவின் மேல நம்ம அன்பு செலுத்துறவங்களா இல்லவே இல்லை. இங்க பார்க்கிறோம், நம்ம இந்த உலகத்தை நம்ம பார்க்கிறவங்களா இல்ல, காணாத பரலோகத்தை நம்ம பார்க்கின்றவங்களா இருக்கிறோம். இத கொஞ்ச நாட்கள் தான் இந்த உலகம். நம்ம அப்போஸ்தலனாகிய ஒரு பாட்டு தமிழ்ல இருக்கு, இது காணாத உலகத்தை நம்ம பார்க்கின்றோம், காண்கின்ற உலகத்தை நம்ம பார்க்கவில்லை, காணாத பரலோகத்தை நம்ம பார்க்கின்றோம். அது அருமையான பாடல். எனக்கு பாட தெரியாதனால அப்படியே சுத்தமாக வச்சிருக்கேன். இங்க நம்ம பார்க்கிறோம், இந்த உலகத்தின் மேல நம்ம என்ன பண்ண வேண்டுமா, அன்பு செலுத்தவே கூடாது. தேவன் மேல நம்ம அன்பு செலுத்துறவங்களா இருக்க வேண்டும். இங்க நம்ம பார்க்கலாம், 1 யோவான் 2:14 வாசிப்போம். ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இவைகள் எல்லாம் யாரால உருவாக்கப்பட்டதில்லை, பிதாவினால் உருவாக்கப்பட்டதில்லை, இந்த உலகத்தினால் உருவாக்கப்பட்டது. ஒருவேளை நம்மள கண்களின் இச்சை இருக்கலாம், ஜீவனத்தின் பெருமை இருக்கலாம், சரீரத்தின் இச்சை இருக்கலாம். ஒருவேளை இதெல்லாம் இருந்தா இது தேவனிடத்திலிருந்து வந்தது கிடையாது, இது பிதாவின் இடத்திலிருந்து வந்தது கிடையாது, இது உலகத்தின் மூலியமா நம்மளுக்கு கிடைச்சது. இதெல்லாம் நம்ம கிட்ட இருந்து போனா நம்ம என்ன பண்ண வேண்டும்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, 2 கொரிந்தி 4:17 வாசிப்போம். மேலும் காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது. காணப்படாதவைகள் இல்ல, நம்ம காட்டுறதுதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இது கிடைச்சா நல்லா இருக்குமே, இது எங்க கிட்ட வந்தா ஆசீர்வாதமா இருக்குமே, இது இருந்தா நான் ஆகாயத்துக்கே நான் பறந்துருவேனே அப்படி இப்படி நினைக்கிறோம். நான் காணப்படாத பரலோகத்தை நம்ம நினைச்சு பார்க்கிறோம். இங்க இருக்க பாடுகள் வரும், கஷ்டங்கள் வரும், இத உலகத்தில் காரியங்கள்ல இச்சைகள் எல்லாம் நம்மளுக்கு தூண்டும். இதெல்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்ணி காணாத பரலோகத்துல நம்ம பார்க்கும்போது அங்க போனாதான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ரிவார்டு நமக்காக ஆண்டவர் வச்சிருக்கார். நம்ம இதை என்ன பண்ண, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றா, இத உலகத்தையே நேசிக்கிறவங்களா இருக்கக்கூடாது. காணாத பரலோகத்தை நம்ம நேசிக்க வேண்டும். காணாத பரலோகத்தை காரியத்தை நம்ம நேசிக்க வேண்டுமா, இருக்க வேண்டியதாக இருக்கிறது. நம்ம இதெல்லாம் பார்க்கிறோம். இங்க பார்க்கிறோம், நம்ம இது பெத்தானியா மரியா இங்க பார்க்கிறோம், ஒரு பெரிய பாவியா இருக்கா. ஆனாலும் அவன் என்ன பண்றான், தேவனிடத்துல அன்பு கூறுறான். அன்பு கூறினால தேவனே சொல்ற, நீ செஞ்ச அநேக பாவம் மன்னிக்கப்பட்டது,
என்னவென்றால் அநேக பாவம் நம்ம இடத்திலிருந்து மன்னிக்கப்படலாம். நம்ம என்ன பண்ண வேண்டும்? அன்பு கூற வேண்டும். அன்பு இங்க என்னவா இருக்குன்னா, அன்பு சகல பாவங்களையும் அது மூடுறதா இருக்கிறது. அன்பு நம்ம வீட்டுக்கு கொஞ்சம் நல்ல விசேஷமான காரியங்கள், ஒரு நல்ல காரியங்கள் நம்ம வீட்டுக்கு வராம இருக்கிறதுனா அதுக்கு காரணம் என்னன்னா நம்மளுடைய பாவம். இதெல்லாம் நம்ம வீட்டுக்கு வரணும்னா நம்ம என்ன பண்ண வேண்டும்னா தேவன் மேல நம்ம அன்பு செலுத்துறவங்களா இருக்க வேண்டும். யோவான் 15:9 வாசிக்கிறோம். அவருடைய அன்புல நம்ம நிலைத்து இருக்க வேண்டும். நம்ம மாறி போயிடக்கூடாது. அவருடைய அன்புல நம்ம நிலைத்து இருக்க வேண்டும். கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து நம்ம முன்னாடி செல்லலாம். யோவான் 21:15 வாசிப்போம். அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். யோனாவின் குமாரனாகிய சீமோனே, என்னை நேசிக்கிறாயா அப்படின்னு கடவுள் கேட்கிறார். இன்னைக்கும் பார்த்து கடவுளை கேட்கிறார், கடவுளை நீங்க நேசிக்கிறீங்களா? யோனாவின் குமாரன் சீமோனை பார்த்து கடவுளை கேட்டார். இன்னைக்கு நம்மளையும் பார்த்து தேவன் கேட்கிறார், நீ அவரை நேசிக்கிறாயா? நீ அவங்க அன்பு செலுத்துறவா இருக்கிறியா? இன்னைக்கு தேவன் நம்மளை பார்த்து கேட்கிறார். இத யோகான்ல 16 நம்ம பார்க்கிறோம். தேவன் இந்த உலகத்தை நேசித்து ஒரே ஒரு பேரான குமாரனை நமக்காக அனுப்பிச்சு விட்டார். யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ they shall not perish. அவங்க அழிந்து போக மாட்டாங்க, நித்திய ஜீவத்தை அடைவாங்க. தேவன் மேல அன்பை செலுத்துவோம், நம்ம அழிந்து போக மாட்டோம், நித்திய ஜீவத்தை நம்ம அடைவோம். பரலோகத்தை நம்ம பார்க்க வேண்டுமா? இந்த உலகத்தை நம்ம இருக்கதான் வேண்டும். கொஞ்ச காலம் தான் இந்த உலகம் நமக்காக நித்தியமா நம்ம பரலோகத்துல வாழ போகிறோம். நம்ம என்ன பண்ணலாம்? இந்த உலகத்துல நம்ம அடுத்தவங்க மேல அன்பு செலுத்துறவங்களா இருக்க வேண்டும். இதை இயேசு கிறிஸ்து ஆனவர் இந்த உலகத்தில் வந்தா நமக்காக, உங்களுக்காக, எங்காக நன்மனா நினைத்து அவரு நமக்காக மறித்தார். நம்மளும் அவர் போலவே அன்பு செலுத்துறவங்களா இருக்க வேண்டும். இத கடைசி காலங்கள்ல அன்பு இந்த உலகத்துல ரொம்ப குறைவா இருக்கிறது. எங்க பார்த்தாலும் மடல், எங்க பார்த்தாலும் கொல்ல, எங்க பார்த்தாலும் ஏதோ ஒரு புது முறையெல்லாம் வந்துட்டு இருக்கு. அன்பு குறைவா இருந்ததுனால இதெல்லாம் வர ஆரம்பிக்கிறது. நம்ம தேவன் மேல அன்பு செலுத்துறவங்களா இருக்கணும். தேவன் நமக்காக இந்த உலகத்துல வந்தா, நமக்காக ஜீவனத்தை தந்தார். அவர் மேல நம்ம அன்பு செலுத்துறவங்களா இருக்க வேண்டும். கண்களை மூடி தேவனை நோக்கி நம்ம ஒரு விஷயம் தேவனை நோக்கி நம்ம பார்க்கலாம். மகா பரிசுத்த தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்டது நல்ல வேலைக்காக துதிக்கின்றோம், ஸ்தோத்திரிக்கின்றோம் தகப்பனே. அப்பா, அன்பு இந்த உலகத்தில் குறைவா இருக்கிறது தகப்பனே. அப்பா, நீங்க இதுக்காக தான் இந்த உலகத்துக்கு வந்து தகப்பனே எங்களுக்காக ஜீவனை தந்தீர் தகப்பனே. அப்பா, ஒருவருடைய நேசிக்கிற தகப்பனே, எங்களுக்கு அன்பு தாங்க தகப்பனே. அப்பா, அன்பு தகப்பனே எல்லா பாவத்தையும் தகப்பனே அது மூடுறதா இருக்கிறது நாங்க பார்க்கின்றோம் தகப்பனே. அப்பா, நீங்களும் தகப்பனே அன்பு செலுத்துறவங்களா இருந்தீங்க தகப்பனே. நாங்களும் அப்பா உங்களுடைய அன்பு தகப்பனே இதை கடைசி நாட்கள்ல தகப்பனே அநேகருக்கு போதிக்கிற தகப்பனே தேவனின் கிருபை பாராட்டுவீராக தகப்பனே. அப்பா, எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்திக் கொள்ளுங்க. எசப்பா, உங்க கருத்துல நான் ஒப்பு கொடுத்து வச்சிருக்கிறேன். தேவனின் பாதுகாத்துக் கொள்வீராக, வழி நடத்துவீராக. இயேசு கிறிஸ்து மூலமா ஜெபம் கேளுங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.